பூமியை பத்தி நினைக்கும் போது சாதாரணமா விண்வெளியில மிதக்கிற ஒரு பாறை உருண்டை அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்க காரோட பானட்டை திறந்து உள்ள பாத்திருக்கீங்களா? ஆமா, என்ஜினுக்குள் எரிபொருள் எரிந்து பிஸ்டன்களை எப்படி தள்ளுதோ அதே மாதிரி பூமியும் ஒரு மாபெரும் என்ஜினா இயங்குதுன்னு அண்டம் குரல் அப்படிங்கிற நம்ம சோர்ஸ்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கரெக்ட். அதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த சோர்ஸ்ல பூமியோட இயந்திரத்தனமான இயக்கம், அப்புறம் மாயன் காலண்டர், இதெல்லாம் எப்படி ஒன்னா இணையுதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. அதாவது இந்த அண்டம் குரல் கோட்பாடு பண்டைய காலத்து தத்துவங்களையும் நவீன இயந்திரவியலையும் ஒன்னா இணைக்குது. குறிப்பா பூமியோட மையத்துல இருக்கிற அக்னி குண்டம் ஒரு காந்த ஆவியை உருவாக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த காந்த ஆவி, அதாவது மேக்னெட்டிக் வேப்பர் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பூமி என்ஜினுக்கான எரிபொருளா செயல்படுதுன்னு அவங்க வாதிடுறாங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இந்த காந்த ஆவி எப்படி என்ஜினை இயக்குது? கார் என்ஜின்ல பிஸ்டன்கள் இருக்கும், பூமியில அப்படி என்ன இருக்கு? அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பூமியில இருக்கிற 7 முக்கிய டெக்டோனிக் ஓடுகளை நீங்க ஒரு 7 சிலிண்டர்களா கற்பனை பண்ணிக்கணும். ஓஹோ, 7 சிலிண்டர்கள். ஆமா, இந்த காந்த ஆவிதான் அந்த 7 சிலிண்டர்களுக்கும் தொடர்ந்து ஒரு இயந்திரத்தனமான அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு நிமிஷம், அப்போ சூரியனோட ரதத்துக்கு 7 குதிரைகள்னு நம்ம ஒரு புராணங்கள்ல சொல்றாங்களே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கரெக்ட், அதேதான். அந்த 7 குதிரைகளும் இந்த 7 சிலிண்டர்களோட ஹார்ஸ் பவர் கணக்கு அப்படின்னு அந்த புத்தகத்துல ஒப்பிடுறாங்க. நிஜமாவா? இது கொஞ்சம் அதிகப்படியான கற்பனையா தெரியலையா? நாமும் அப்படிதான் நினைப்போம். ஆனா நாமும் எந்த பக்கமும் சார்பு எடுக்க விரும்பல. அவங்க சொல்ற லாஜிக்க மட்டும் சொல்றேன். ஒரு குதிரை வேகமா ஓடும்போது அதோட 4 கால்களும் ஒரே நேரத்துல தரையில படாது. ஆமா, அப்படிப்பட்ட இயக்கம் நிகழுமே. அதான் விஷயம். கால்கள் மாறி மாறி தரையில படுறதாலதான் அந்த முன்னோக்கிய வேகம் கிடைக்குது. அதே போல இந்த 7 டெக்டானிக் ஓடுகளும் ஒரே நேரத்துல அழுத்தத்தை வெளிப்படுத்தாது. கச்சிதமான ஒரு டைமிங்ல மாறி மாறி இயங்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு இன்ஜின்ல டைமிங் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும். அப்ப பூமியோட சுழற்சிக்கு காரணம் இந்த 7 பிளேட்டுகளோட டைமிங் தானா? ஆனா நவீன அறிவியல் கோண உந்தம், அதாவது ஆங்குலர் மொமெண்டம் தான் சுழற்சிக்கு காரணம்னு சொல்லுது. அது உண்மைதான், நவீன அறிவியல் அதான் சொல்லுது. ஆனா அண்டம் குரல் என்ன வாதிடுதுன்னா, அந்த உந்தத்தை இத்தனை கோடி வருஷங்களா சீரா தக்க வைக்கிறது இந்த பிளேட்டுகளோட மாறி மாறி ஏற்படுற தாளகதிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ஒரு இன்ஜினோட டைமிங் பெல்ட் மாதிரி செயல்படுதுன்னு சொல்ல வராங்க. எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ இந்த 7 ஓடுகளும் எப்போதும் மாறி மாறி தான் இயங்குமா விட்டு பார்க்கணும். பூமியோட 7 அடுக்குகளிலும் துளைகள் இருப்பதாகவும் அது எப்பவும் ஒரே நேர்கோட்டுல இருக்காதுன்னு அந்த நூல் சொல்லுது. ஆனா காலப்போக்குல நம்பர் லாக்ல சரியான எண்கள் பொருந்துற மாதிரி இந்த துளைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுல வந்தா பூட்டு திறக்கப்படும். அப்போ உள்ள இருக்கிற அக்னி குழம்பு எரிமலையா வெடிச்சு வெளியே வருமா? அதேதான். இந்த எரிமலை நிகழ்வு ஏதோ தற்செயலா நடக்கிறது கிடையாது. இது ஒரு துல்லியமான கால கணக்கின் அடிப்படையில நடக்குதுன்னு அந்த சோர்ஸ்ல வாதிடுறாங்க. ஓஹோ, அப்போ இதனாலதான் உங்க மாயன் காலண்டரை வெறும் நாட்காட்டியா பார்க்காம ஒரு இயக்க வரைபடமா பாக்குறாங்களா? கரெக்ட். மாயன் கேலண்டரா அவங்க ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னே சொல்றாங்க. ஒரு சுவத்துல தொங்குற கேலண்டர் எப்படி பூமிக்கடியில இருக்கிற டெக்டானிக் கோடுகளோட அசைவுகளை கணிக்கும்? இது ஒரு பெரிய பாய்ச்சலா இருக்கே. அவங்க தர்க்கம் என்னன்னா, ஒரு என்ஜினோட கியர்கள் எப்படி ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு சீரான துடிப்புகள்ல சக்கரங்களை சுழற்றுதோ அதே கணித அடிப்படையில தான் மாயன்கள் கேலண்டரை உருவாக்குனாங்க. அதாவது இந்த 7 ஓடுகளோட டைமிங் எப்போ ஒன்னு சேரும், எப்போ அந்த நம்பர் லாக் திறக்கும் அப்படிங்கிற இயந்திரத்தனமான சுழற்சியை கணிக்கிற ஒரு கருவிதான் அது அப்படின்னு விவரிக்கிறாங்க. ஆமா, இது உண்மையிலே பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா ஒண்ணு சேர்க்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரு சித்தர்களோட பாடல்களையும் இதுல கொண்டு வராங்க. திருமூலர் பாடல்களை சொல்றீங்களா? ஆமா, திருமூலரோட உடல்வரி பாடல்கள் 7 அப்படிங்கறத இந்த டெக்டோனிக் அறிவியலோட ஒப்பிடுறாங்க. மனித உடலோட 7 அடுக்கு தோள்களையும் பூமியோட 7 ஓடுகளையும் தொடர்பு படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அண்டத்துல இருக்கிறதே பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில பூமியோட பஞ்சபூத கணக்கும் உடலோட இயக்கமும் ஒரே என்ஜின் மாடல் தான் அப்படின்னு அவங்க பார்வை இருக்கு. இது உண்மையிலே சிந்தனையை தூண்டுது. நாங்க இது ஒரு முழுமையான அறிவியல்னு சொல்லல, ஆனா பல வித்தியாசமான விஷயங்களை ஒரு இயந்திர கண்ணோட்டத்துல இணைச்சு பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பிரபஞ்ச நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேட்டர்னை தேடுற மனித குலத்தோட தொடர்ச்சியான முயற்சி இது. அதான்
இனி நீங்க உங்க வீட்டு சுவத்துல இருக்கிற கேலண்டரை பார்க்கும்போதோ இல்ல நில அதிர்வுகளை பத்தி படிக்கும்போதோ இந்த ஒரு கோணத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் ஒரு கல் உருண்டை மேல நிக்கல. ஆமா, 7 சிலிண்டர்கள் கொண்டது ஒரு பிரம்மாண்டமான கியர்பாக்ஸ் என்ஜின் மேல நின்று கொண்டிருக்கீங்க. பூமி உண்மையிலேயே ஒரு நம்பர் லாக்கோட இயங்கும் என்ஜின் வச்சுக்குவோம். அப்படி என்றால் இந்த பிரம்மாண்டமான நம்பர் லாக்கோட ரகசிய குறியீட்டை முதல்ல வடிவமைச்சு இந்த இயந்திரத்தை முடுக்கி விட்டது எந்த பேரறிவு? இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திங்க.